Permutations and combinations இது ரிலேட்டடா உங்களுக்கு queries இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது description or else comment box click பண்ணுங்க. So அங்க வந்து permutation and combination சொல்லி ஒரு playlist available இருக்கும். So அந்த லிங்க் click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க because அதுல வந்து basic concepts, introduction, definition, rule, theorem with examples நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். So அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ற क्वेश्चंस எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா vowels occupy odd places or else even places. Vowels appear odd places, even places இருக்கலாம் or else consonants appear odd places, even places அந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंஸ்க்கு என்ன பண்ணனும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து பேசிக்கா நம்ம NPR ஃபார்மட் ரெப்ரசன்டேஷனோட இந்த ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா n factorial divide by n minus r factorial தெரியும். இதுதான் நம்ம ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். So your first question பாத்தீங்கன்னா the number of words which can be formed out of the letters of the word article so that vowels occupy the even place. So எது கேட்டிருக்கான்னு பாருங்க vowels consonants பாத்தீங்கன்னா vowels கொடுத்திருக்காங்க ஈவனா odd place ன்னு பாத்தீங்கன்னா even place கொடுத்திருக்காங்க. So எப்பவுமே கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆர்டிகிள் கொடுத்திருக்காங்க. So அதை எடுத்து எழுதிட்டு டோட்டல் வந்து நீங்க கவுண்ட் பண்ணனும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் நீங்க கவுண்ட் பண்ணிட்டு அதுல வந்து எத்தனை vowels இருக்கு எத்தனை consonants இருக்குன்னு பார்க்கணும். because vowels வந்து நீங்க கண்டிப்பா வந்து even placeல தான் place பண்ணனும் அப்படினு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிருக்கேன் क्वेश्चंस ரீட் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வித்அவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ன்னு பார்க்கணும். அதே மாதிரி ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கா நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருந்துச்சுனா அதே நீங்க தனியா வந்து செப்பரேட்டா எழுதணும். இதுல என்ன வேர்ட் கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள். இது டோட்டல் நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்கு. இதுல எத்தனை vowels இருக்கு எத்தனை consonants இருக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணனும் because vowels occupy the even place கொடுத்திருக்காங்க. A E I O U. So vowels எத்தனை இருக்கு 1 2 3 vowels இருக்கு. ரிமைனிங் இருக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா R T C L பாத்தீங்கன்னா consonants. So remaining 4 plus 3 7. So next நீங்க பாத்தீங்கன்னா vowels நம்ம தனியா எழுதிடலாம். A I E vowels தான். Next consonants பாத்தீங்கன்னா R T C L 4 இருக்கு. So இதுல ஏதாவது repeated letters இருக்கா எதுமே repeated letters இல்ல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா எதுமே repeated letters இல்ல. Which means இது வந்து distinct objects. Distinct objects னா non repeated letters. Not distinct objects அப்படினும்போது repeated letters இருக்கும். So இந்த क्वेश्चन எப்படி ஆன்சர் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை டோட்டல் வந்து எத்தனை இருக்கு 7. So 7 பிளேஸ் வந்து இங்க அலோகேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. So நம்பரிங் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 7. இது ஏன் நம்பரிங் பண்றோம் அப்படினு கேட்டா because vowels வந்து நீங்க கண்டிப்பா ஈவன் பிளேஸ்ல வைக்கணும். இதுல எது ஈவன் பாத்தீங்கன்னா 2 4 6 வந்து ஈவன். ரிமைனிங் இருக்குறதுல என்னது odd places. So டோட்டல் வந்து ஈவன் பிளேसेस எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 3 ஈவன் பிளேஸ் இருக்கு. odd places எத்தனை இருக்கு 1 2 3 4. So odd places total எத்தனை இருக்கு 4. So டோட்டலா இங்க நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 4 plus 3 7 வந்துருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு வந்து product of 2 vowels இருக்கணும் அதே மாதிரி consonants product of நீங்க ஆன்சர் பண்ணனும். So இங்க நீங்க பாத்தீங்கன்னா 3 vowels இருக்கு. So இந்த 3 vowelsமே நீங்க எங்க வைக்கணும் பாத்தீங்கன்னா ஈவன் பிளேஸ்ல வைக்கணும். A either இங்க வைக்கலாம் இங்க வைக்கலாம் இங்க வைக்கலாம் or else I இங்க வைக்கலாம் E இங்க வைக்கலாம் A இங்க வைக்கலாம். So இந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க number of words ஃபார்ம் பண்ணுவீங்கன்றத क्वेश्चन கேட்டிருக்காங்க. So இந்த மாதிரி 3 letters இருக்கு இங்க 3 places இருக்கு which means இத எத்தனை waysல அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா 3 factorial waysல அரேஞ்ச் பண்ணுவீங்க. So first வந்து நம்ம fill பண்ணியாச்சு vowels occupy even places. So even placesல occupy பண்றதுக்கு 3 இருக்கு total 3 இருக்கு 3 vowels தான் இருக்கு which means இங்க 3 மாத்தி மாத்தி நீங்க எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணா பண்ணலாம். எத்தனை waysல பாத்தீங்கன்னா 3 factorial waysல வந்து vowels அரேஞ்ச் பண்ணுவீங்க. ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் எது இருக்கு odd places இருக்கு. So odd placesல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை place இருக்கு 1 2 3 4 places இருக்கு. ரிமைனிங் இருக்கிறது எது வைப்பீங்க நீங்க consonants தான் இருக்கு. So அங்கேயும் பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கு. So இது எத்தனை waysல அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா either R இங்க வச்சிட்டு T C L கூட இங்க வைக்கலாம் or else T இங்க வச்சிட்டு R C L கூட வைக்கலாம். So இந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் 4 places இருக்கு 4 letters இருக்கு. So 4 factorial ways அரேஞ்ச் பண்ணுங்க. So ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 3 factorial into 4 factorial. So இந்த 3 factorial வந்து for vowels. இந்த 4 factorial வந்து for consonants. எப்பவுமே repeated letters இருக்குன்னா எத்தனை letters repeatedா இருக்கோ அதுக்கு எதுமே இங்க divide by போடுவீங்க. So இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 factorial into 4 factorial கூட கொடுத்திருக்கலாம் or else இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி கூட கேட்கலாம். So இந்த क्वेश्चनக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி total number of ways வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Next question in word Allahabad how many of the vowels occupy the even position. So question மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த vowels தான் கேட்டிருக்காங்க consonants கிடையாது அதே மாதிரி even place கேட்டிருக்காங்க odd place கிடையாது. So vowels and even positions தான் கேட்டிருக்காங்க. So கொடுத்திருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எழுதிக்கோங்க டோட்டல் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. So இதுல vowels எத்தனை consonants எத்தனைன்னு பாத்தீங்கன்னா A தான் இங்க வந்துட்டு vowels இருக்கு ரிமைனிங் இருக்குறதெல்லாம் consonants. So டோட்டல் எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 2 3 4. So vowels வந்து A மட்டும் தானே A E I O U. So A இருக்கு 1 நீங்க போட கூடாது.
ஏ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 பிளேஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் பொசிஷன்ஸில் ஆக்குபை பண்ணும் இந்த ஏ வந்து. ஸோ டோட்டல் எத்தனை இருக்குது 4 இருக்குது. ஸோ இதில் எது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ரிப்பீட்டட் எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து ஏ இருக்குது. 4 டைம்ஸ் ஏ எப்பவுமே ரிப்பீட்டட் லெட்டர்ஸே நம்ம எழுதணும் நம்ம சொல்லியிருக்கோம். பிகாஸ் இது வந்து நாட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குனால எந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு எத்தனை டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல கான்சனன்ஸ். ஸோ கான்சனன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கான்சனன்ஸ் இருக்குது. இதில் எந்த லெட்டர் ரிப்பீட்டடாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் எது ரிப்பீட் ஆயிருக்கு லெட்டர் வந்து எல். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ எந்த லெட்டரில் ரிப்பீட்டடாக இருக்கோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஏவே வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஏ வந்துட்டு எங்கே இருக்கணும் ஈவன் பொசிஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ பொசிஷன் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருக்குது அதான் 9 போட்டு. ஸோ நம்பரிங் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஈவன் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஈவன் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 ஈவன் பொசிஷன்ஸ். ஸோ டோட்டல் ஈவன் பொசிஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் 1 2 3 4 ஈவன் பொசிஷன்ஸ் இருக்குது. ரிமைனிங் இருக்கிறதுல ஆட் 1 3 5 7 9. ஸோ ஆட் வந்து டோட்டல் எத்தனை பிளேசஸ் இருக்குது 5 பிளேசஸ் இருக்குது. விச் மீன்ஸ் 5 + 4 9 இருக்குது. ஸோ டோட்டலும் 9 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் வந்து 4 வவல்ஸ் இருக்குது. அது ஈவன் பொசிஷன்ஸில் தான் வைக்கணும். ஸோ 1 2 3 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. விச் மீன்ஸ் இதை வந்து 4 ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது ஆட் பிளேஸில் நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 பிளேசஸ் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இந்த 5 பிளேஸில் இந்த கான்ஸ்டன்ஸை 5 வைப்பீங்க. ஸோ 4 ஃபேக்டோரியல் வேஸ் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ வவல்ஸ் ஆக்குபை ஈவன் பொசிஷன்ஸ்னால் ஈவன் பொசிஷன்ஸ் 1 2 3 4 இருக்குது. அதில் 4 வவல்ஸுமே நீங்கள் வச்சுருவீங்க. ஸோ இது 4 ஃபேக்டோரியல். இது வந்து கான்ஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ஆட் பிளேஸ்லேயுமே வந்து ரிமைனிங் இருக்க கான்ஸ்டன்ஸ் வச்சுருவீங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொன்னேன் நாட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது எந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை டிவைட் பை போடணும். ஸோ இது வவல்ஸ்க்கு வந்து 4 ஃபேக்டோரியல் போட்டோம். ஸோ வவல்ஸ் எந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு ஏ வந்து எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ். ஸோ 4 ஃபேக்டோரியல் போடணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டர் எல் வந்துட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது கான்ஸ்டன்ஸ் வந்து 4 ஃபேக்டோரியல் வேஸ் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வவல்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட் இன் ஹோ மெனி வேஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வவல்ஸ் வந்து 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 4 ஃபேக்டோரியல் வேஸ் அரேஞ்ச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி இங்கே 4 ஃபேக்டோரியல் கிடையாது. ஐம் ரியலி சாரி. ஆட் பொசிஷனில் நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 ஃபேக்டோரியல் வேஸ் டிவைட் பை எந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு எல் வந்து எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த வவல்ஸை வந்து 4 ஈவன் பிளேஸில் வைப்பீங்க. ஸோ 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை ரிப்பீட்டட் லெட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ். அதுக்கு 4 ஃபேக்டோரியல். ரிமைனிங் இருக்கிறது ஆட் பிளேசஸ் வந்து டோட்டல் வந்து 5 இருக்குது. ஸோ அதுக்கு 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை எந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு லெட்டர் எல் ரிப்பீட் ஆயிருக்கு எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ். அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். இதுதான் ஆன்சர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். So next question, in how many ways can the letters of the word failure be arranged so that the consonants may occupy only the odd positions? இங்க question கேக்குறது பாருங்க consonants எந்த positions பாத்தீங்கன்னா odd positionsல occupy ஆயிருக்குன்னு நம்ம சொல்லிருக்காங்க. So consonants கண்டிப்பா எங்க இருக்கணும் odd positionsல இருக்கும். So total நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7. So 7. இதுல எத்தனை vowels இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா a e i o u. So vowels வந்து 4 vowels இருக்கு. So என்னென்ன letters பாத்தீங்கன்னா a i u e. So consonants எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 2 3 consonants இருக்கு. So என்னென்ன consonants இருக்கு பாத்தீங்கன்னா f l r f l r. So f a i l u r e. So failure வந்துடுச்சு. So next நீங்க பாத்தீங்கன்னா so இதுல ஏதாவது repeated letters இருக்கா பாருங்க. எதுமே repeated letters இருக்கு இல்ல because எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ones தான் இருக்கு, which means இது வந்து distinct objects. எதுமே repeated letters கிடையாது. So next நீங்க பாத்தீங்கன்னா இந்த places நீங்க அரேஞ்ச் பண்றதுக்கு 1 2 3 4 5 6 7 total place வந்து 1 2 3 4 5 6 7 place. இதுல வந்துட்டு consonants occupy only odd positions. odd அப்படினும்போது இங்க தான் நீங்க place பண்ணுங்க. So 1 3 5 7. So odd places on the odd positions எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 places இருக்கு. ரிமைனிங் இருக்குறதெல்லாம் even place. So 2 4 6. So total even places பாத்தீங்கன்னா 3. ரெண்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 4 plus 3 7 வந்துருச்சு. So இப்போ நீங்க என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸை கண்டிப்பா எங்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா 1 3 5 7ல தான் நீங்க வைக்கணும். கான்ஸ்டன்ட்ஸ் occupy only the odd positionsல வைப்பீங்க. So எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு நீங்க பாருங்க 3 கான்ஸ்டன்ட்ஸ் தான் இருக்கு.
ஸோ 3 கான்சனன்ட்ஸ் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் ஒரு பிளேஸ் மட்டும் லெஃப்ட் ஓவராக இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளேஸ் லெஃப்ட் ஓவர் ப்ளஸ் இந்த ஈவன் பிளேசஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 ஈவன் பிளேசஸ் இருக்குது. ஸோ டோட்டல் என்ன ஆகிடும்? 4. ஸோ ரிமைனிங் வந்து நீங்கள் வவல்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க. வவல்ஸ் வந்து 4 இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ கான்சனன்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட் பொசிஷன்ஸில் தான் வைக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி எழுதணும்? ப்ராடக்ட் ஆஃப் 2 பார்த்தோமா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து எத்தனை பிளேசஸ் இருக்குது ஆட் பொசிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. பட் நம்ம எத்தனை லெட்டர்ஸ் வைக்க போகிறோம்? கான்சனன்ட்ஸ் இருக்கிறது 3 லெட்டர்ஸ் தான். ஸோ அதனால் இங்கே 3 வந்துடும். ஸோ ரிமைனிங் இருக்க ஒரு பிளேஸை நீங்கள் வந்துட்டு எது கூட நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும்? பிகாஸ் வவல்ஸில் வந்து 4 வைக்கணும். ஈவன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ இன்னொரு பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பொசிஷன்லேருந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ விச் மீன்ஸ் அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 + 1 4. ஸோ ரிமைனிங் வவல்ஸை வந்து இந்த ஈவன் பிளேசஸ் அலாங் வித் தட் 1 ஆட் பிளேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 4 ஃபேக்டோரியல் பேஸில் அரேஞ்ச் பண்ணுவீங்க. நீங்கள் எதுவுமே ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இல்லை. ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருந்தால் டிவைட் பையில் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்க இல்லை. ஸோ இதை வந்து டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பிகினிங்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 பிளேசஸ் ஆட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே 4 போட்டிருக்கோம். பட் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 3 லெட்டர்ஸ் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. பிகாஸ் கான்சனன்ஸ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ கான்சனன்ஸ் 3. ரிமைனிங் ஒரு பிளேஸ் லெஃப்ட் ஓவராக இருக்கும். ப்ளஸ் இந்த ஈவன் பிளேஸ் வந்து ஒரு 3 இருக்குது. ஸோ டோட்டல் 4. இந்த 4 நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸை கண்டிப்பாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ரிமைனிங் வந்து 4 ஃபேக்டோரியல் பேஸ் தான் அரேஞ்ச் பண்ணி. ஸோ இதை வந்து ஃபார்முலா என்பிஆர் ஃபார்முலாவில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மல்டிப்ளைட் பை இந்த 4 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.